தமிழ் மொழி சிதைப்பதற்குரியதல்ல. ஒலிபரப்பு நிலையங்களிலே தமிழுக்காக உணர்வோடு பேசுவது என்பது வேறு, தமிழை நாங்கள் சரியாக பேசுவது என்பது வேறு. தமிழ் உச்சரிப்பை சரியாக செய்ய முடியாத இளைஞர் யுவதிகள் தான் இன்று தமிழ் ஒலிபரப்பிலே இருக்கின்றார்கள். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினுடைய முன்னாள் தமிழ் சேவை பிரிவினுடைய பணிப்பாளர், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினுடைய முன்னாள் பிரதி பணிப்பாளர் நாயகம் திரு VN மதியழகன் எங்களோடு இணைந்திருக்கிறார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினுடைய 100 ஆண்டுகள் இப்பொழுது நிறைவடைந்து விட்டது. இதற்காக பிரத்யேகமாக நீங்கள் கனடாவிலிருந்து இங்கு வருகை தந்திருக்கிறீர்கள். இந்த 100 ஆண்டு இலங்கை தாய் வானொலி, இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே நீங்கள் பணியாற்றிய அந்த காலம் 100 ஆண்டு இப்பொழுது அடைந்திருக்கிறது. இது சம்பந்தமான உங்களுடைய சந்தோஷத்தையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அதுதான் முதலில் கவனிக்கப்பட வேண்டிய விடயம். நீங்கள் கூறுவது சரி. கடந்த 16ஆம் தேதி ஒரு வைபவம் இடம்பெற்றிருக்க வேண்டும். மேன்மை தங்கிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அவர்களின் தலைமையிலே விருது வழங்கப்படுவதாக இருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாட்டிலே ஏற்பட்ட பேரழிவு, பேரனர்த்தம் காரணமாக அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆயினும் நாங்கள் கலாசார அமைச்சின் ஆலோசனை குழு உறுப்பினர்களை சந்தித்து எங்கள் மகிழ்ச்சியை நாங்கள் தெரிவித்து கொண்டோம், உரையாடினோம். நீங்கள் கேட்ட இலங்கை ஒலிபரப்பு துறையின் 100 ஆண்டு நிறைவு சம்பந்தமாக நாங்கள் நிறைய பேச வேண்டும். ஆயினும் இலங்கையிலே ஒலிபரப்பு ஆரம்பிக்கப்பட்டது 1925ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி. இன்று டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி எங்களை கடந்து விட்டது. ஒரு 100 ஆண்டு பிறந்து விட்டது. இதை நாங்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன மா அதிபர், பணிப்பாளர் நாயகம், பிரதி பணிப்பாளர் நாயகம், தமிழ் சேவை பணிப்பாளர், சக ஒலிபரப்பாளர்கள் ஆகியோரோடு SLBC போர்ட் ரூமிலே ஒரு அழகான கேக் வெட்டி நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்து, அதன் பின்னர் நாங்கள் அந்த பாரிய ஒலிபரப்பு கோபுரத்தின் அடியிலே நின்று ஒரு படம் பிடித்து கொண்டோம். எல்லோரும் சேர்ந்து இன்றைய நாளிலே இலங்கையின் ஒலிபரப்புத் துறையை கொண்டாடுவதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்ற அந்த மகிழ்ச்சியோடு அந்த படத்தை நாங்கள் பிடித்து கொண்டோம். அது விரைவில் வெளியிடப்படும். நாளை வீரகேசரி பத்திரிகையில் கூட அதை வெளியிடுவார்கள், தினகரன் பத்திரிகையில் கூட அதை வெளியிடுவார்கள் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது. உண்மையிலே அது அந்த படத்திலே இருப்பவர்கள் எல்லாரையும் பற்றி சொல்லுவதாக இருந்தால், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே அந்த படத்திலே இருப்பவர்கள் அனைவரும் மிக முக்கியமான பணி செய்திருக்கிறார்கள். தமிழ் ஊடக வரலாற்றிலே அவர்களுக்கு தனி இடம் இருக்கிறது. அதையும் நாங்கள் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். நிச்சயமாக ராகேஷ் சர்மா அவர்களே, தென்னாசியாவிலேயே முதலில் ஒலிபரப்பை ஆரம்பித்த நாடு எங்கள் நாடு. எங்கள் நாடு தமிழ் ஒலிபரப்புக்கு கூட இலக்கணம் வகுத்த நாடு. எங்கள் முன்னோடிகள் சோவண்ணா, சேவாத சுந்தரம் போன்ற முன்னோடிகள் ஒலிபரப்பு விதிமுறைகளை வகுத்தார்கள், கட்டுப்பாடுகளை வளர்த்தார்கள், ஒழுங்கு முறைகளை நிர்ணயித்தார்கள். அவர்கள் வகுத்த பாதையிலே நாங்கள் சென்று இந்த ஒலிபரப்பை முன்னெடுத்து வந்தோம். அந்த ஒலிபரப்பு ஆரம்பத்திலே கொழும்பு ரேடியோ, சிலோன் ரேடியோ, இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் என்றெல்லாம் பெயர் மாற்றம் பெற்று வந்தாலும் உலக நாடுகளுக்கு தமிழ் ஒலிபரப்புக்கு அன்னை வானொலியாக இருப்பது உலக வானொலிகளுக்கு. ஏனென்றால் இலங்கையில் உள்ளவர்கள்தான் தற்போது கூட உலக நாடுகளிலேயே பண்பலை வானொலி நிலையங்களை அமைத்து நிகழ்ச்சிகளை வழங்கி வருகின்றார்கள். தமிழகம் அல்ல, இந்தியா அல்ல, இலங்கை ஒலிபரப்பாளர்களுக்கு அந்த மதிப்பு உண்டு. அவர்கள் அதிலே ஒரு ஏகபோக உரிமையை கொண்டிருக்கிறார்கள் போல் தெரிகிறது. திரு VN மதியழகன் அவர்களே, நீங்கள் 100 ஆண்டு கண்ட இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தை
பார்த்தீர்கள், சென்று அவர்களோடு புகைப்படம் எடுத்தீர்கள், சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய மனதுக்குள்ளே நீங்கள் பணியாற்றிய காலத்திலே இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் சமூகத்துக்கு கொடுத்த முக்கியத்துவம், அல்லது சமூகம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்துக்கு கொடுத்த முக்கியத்துவம், இப்பொழுது இருக்கக்கூடிய இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினுடைய நிலை, இது எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? இலங்கையில் முதலாவது தமிழ் ஒலிபரப்பு 1938ஆம் ஆண்டு ஒரு இசை நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பு செய்யப்பட்டதன் மூலம் ஆரம்பித்தது. தமிழ் ஒலிபரப்பு கூட ஆரம்பித்தவர்கள் எங்கள் முன்னோடிகள். 1971ஆம் ஆண்டு கலாநிதி KS நடராஜா அவர்கள், நாவற்குழியூர் நடராஜன் அவர்கள் தமிழ் சேவையின் முதலாவது பணிப்பாளராக நியமனம் செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கு மேலதிகமாக CV ராஜசுந்தரம் என்ற உலக ஒலிபரப்பு ஜாம்பவான் மேலதிக பணிப்பாளராக நியமனம் செய்யப்பட்டார்கள். அவர்கள் அனைவரும் இணைந்து, ஒலிபரப்பாளரோடு இணைந்து தமிழ் ஒலிபரப்பை மிக சிறப்பாக முன்னெடுத்து வந்தார்கள். அதுவரை காலமும் இலங்கை ஒலிபரப்பு ஒரு வைதிக போக்கிலே சென்று கொண்டிருந்தது. ஆனால் பேராசிரியர் சின்னையா மௌனகுரு அவர்கள் குறிப்பிடுவார்கள், 1971ஆம் ஆண்டு ஒரு மடை மாற்று காலம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே ஏற்பட்டது. அதாவது இந்த ஒலிபரப்பு மக்கள் மயப்படுத்த வேண்டும், முற்போக்கான சிந்தனைகளுக்கு அங்கே இடமளிக்க வேண்டும் என்று ஒரு ஆலோசனை கிளை அங்கே அமைக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் செல்லையா ராஜதுரை அவர்களின் செல்லையா குமாரசூரியர் அவர்களின் தலைமையிலே அந்த ஆலோசனை குழு அமைக்கப்பட்டது. அவர்களின் சிபார்சின் பேரிலே பல்வேறு நிகழ்ச்சிகள் புதிதாக உதயமாகின. அவை மக்களை கவர்ந்தன. அதை அடுத்து பல்வேறு பணிப்பாளர்கள் கடமைகளை பொறுப்பேற்று சிறப்புற நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தார்கள். 1994ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கம், அப்போதைய மேன்மை தங்கிய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் என் மேல் நம்பிக்கை வைத்து என்னை தமிழ் சேவை பணிப்பாளராக ஆக்கியது. அன்றிலிருந்து தமிழ் சேவையிலே ஒரு மறுமலர்ச்சி காலம் ஏற்பட்டது. அதாவது இந்த மடை மாற்று காலத்துக்கு மேலதிகமாக ஒரு மறுமலர்ச்சி காலம் ஏற்பட்டது. இதன் மூலம் நாங்கள் மென்மேலும் நிகழ்ச்சிகளை மக்கள் மயப்படுத்தி, மக்களின் விருப்பங்களை ஏற்று அதன்படி செயற்பட்டு தகுதிமிக்க ஒலிபரப்பாளர்களை நியமனம் செய்து எல்லோரும் வியக்கும்படியாக அந்த நிகழ்ச்சிகளை நடத்தியதன் மூலம் 1983ஆம் ஆண்டு ஜூலை வன்செயல்களிலே மிக மோசமாக பாதிக்கப்பட்ட தமிழ் ஒலிபரப்பை பழையபடி நாங்கள் முன்னோக்கி நகர்த்தி வந்தோம் என்பதை இந்த இடத்திலே இலங்கை ஒலிபரப்புத்துறை ஒரு நூற்றாண்டை கொண்டாடுகின்ற வேளையிலே அந்த மறுமலர்ச்சி காலம் பற்றியும் ராகேஷ் சர்மா உங்களுக்கு நான் உணர்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படிப்பட்ட அந்த இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தை நீங்கள் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன தோணுகிறது? இப்பொழுது நான் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தமிழ் சேவையை நான் அவதானிக்கிறேன். நான் கனடாவில் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், ரேடியோ கனடா என்றொரு ஆப்ஸை தரவிறக்கம் செய்தால் அனைத்து ஒலிபரப்புகளையும் நீங்கள் கேட்கலாம். உலகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களையும் கேட்கலாம். நான் இலங்கை தமிழ் ஒலிபரப்பை நான் கேட்பது வழக்கம். அது என் உதரத்தோடு ஊறியது. அதிலிருந்து விலகிவிடலாம் என்று கூட நான் நினைக்கிறேன். முடியாமல் இருக்கிறது. நான் எழுதிய 4 புத்தகங்கள் கூட ஒலிபரப்பு சம்பந்தமான. ஏன் விலகிவிடலாம் என்று நினைக்கிறீர்கள்? காரணம் என்னவென்றால், பாடசாலை மட்டத்திலே தமிழை போதிக்கின்ற பாவலர்கள், புலவர்கள், பண்டிதர்கள், வித்வான்கள் போன்றவர்கள் இப்பொழுது இல்லை பாடசாலை மட்டத்திலே. ஆகவே 9 வயதுக்கிடையில் அல்லது 16 வயதுக்கிடையில் தமிழ் உச்சரிப்பை சரியாக செய்ய முடியாத இளைஞர் யுவதிகள்தான் இன்று தமிழ் ஒலிபரப்பிலே இருக்கின்றார்கள் என்பதற்கு இலங்கை ஒரு ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தமிழ் சேவை ஒரு உதாரணமாக இருக்கிறது என்பதை நிற்கின்ற பொழுது மனம் கவலையாக இருக்கிறது. நிச்சயமாக நான் எனது ஒலிபரப்பு நூற்றாண்டு விழா கேக் வெட்டி பேசுகின்ற பொழுது நான் கூறினேன், எனது இதயத்திலே இரத்தம் வழிகிறது என்று நான் கூறினேன். இரத்தம் வழிகிறது என்றால் எதற்காக? தமிழ் நிகழ்ச்சிகளின் தரம் என்பதை விடுங்கள், எத்தகைய நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பு செய்யப்படுகின்றன என்பதை விடுங்கள்,
அடிப்படையிலே ஒரு ஊடகத்திலே, மின்னியல் ஊடகத்திலே தமிழ் மொழி சரியாக கையாளப்பட வேண்டும். தமிழ் மொழியின் உச்சரிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நாங்கள் பாடசாலை மட்டத்திலே படித்தோம். ஆனால் அதை சங்கத்தமிழிலே, இலக்கியத்திலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாக்கு அன்னத்தை தொட்டால் என்ன சத்தம் வரும், உதடை மூடி திறக்கும் பொழுது என்ன சத்தம் வரும் என்று ஒலி, அது ஒலி தமிழ், ஒலியோடு பிறந்தது தமிழ். அந்த ஒலியே நாசம் செய்யப்பட்டால் எவ்வாறு நாங்கள் தமிழ் ஒலிபரப்பை முன்கொண்டு செல்ல முடியும்? அந்த காலத்திலே ஆசிரியர்கள் பாடசாலை மாணவர்களுக்கு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன காலை செய்தியறிக்கையை கேட்டு ஒரு சுருக்கம் எழுதி வாருங்கள் என்று கூறுவார்கள். அது உண்மையிலே அவர்களது கிரகிக்கும் தன்மையை மாத்திரமல்ல, இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன அறிவிப்பாளர்களின், செய்தி வாசிப்பாளர்களின் தமிழை அவர்கள் கேட்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்காக அவர்கள் அந்த பயிற்சியை கொடுத்தார்கள். நாங்கள் ஒலிபரப்பாளர்கள் ஆரம்ப காலத்திலே பயிற்சியை பெறும்போது எங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு தாரக மந்திரம் என்னவென்றால், லண்டன் பிபிசி ஒலிபரப்பை நீங்கள் கேளுங்கள் என்று, அதை ஒரு முன்னுதாரணமாக கொள்ளுங்கள் என்று. அவர்கள் உச்சரிப்பை சுத்தமாக செய்வார்கள் ஆங்கிலத்திலே. அவர்கள்தான் எங்களுக்கு ஒரு தாய் சங்கமாக அந்த வேளையிலே இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது இன்னுமொரு குறைபாடு இருக்கிறது. ஒலிபரப்பு நிலையங்களிலே, நான் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தமிழ் சேவையை குறிப்பிடவில்லை, அந்த தமிழ் சேவையின் பணிப்பாளராக இருப்பவர் கல்வி சேவையில் இருந்து பணிப்பாளராக வந்தவர், இலங்கை ஒலிபரப்பு பாரம்பரியத்தினை நன்கு உணர்ந்தவர். ஆயினும் அவர் என்ன செய்வார்? தமிழ் சேவை மலர்ச்சியோடு செயற்பட வேண்டுமானால் தமிழ் ஊழியர்கள் அதிகமாக அங்கிருக்க வேண்டும், ஆளணி அங்கிருக்க வேண்டும். ஒரு ஒலிபரப்பு சேவை என்றால் அங்குள்ள ஒலிபரப்பாளர்கள் தான் அந்த ஒலிபரப்பு சேவை என்று கருதப்படுவார்கள். அப்படியானவர்களுக்கும் அங்கே பஞ்சம் இருக்கிறது. இந்த வகையிலே நாங்கள் எவ்வாறு மகிழ்ச்சி கொள்ள முடியும் என்று ராகேஷ் சர்மா, உங்களை நான் கேட்டால் அதில் தவறு ஏதும் இருக்க முடியுமா? இல்லவே இல்லை. உங்களுடைய உணர்வுபூர்வமான இந்த கருத்தை முற்றுமுழுதாக நாங்கள் மதிக்கிறோம். காரணம், நான் ஏலவே சொல்லியிருந்தேன், புகழ் பாடுவதற்கு உரித்துடைய ஒரு அதிதியைத்தான் அழைத்து வந்திருக்கிறேன் என்றால், புகழ் பாடுகின்றது என்பதற்கு காரணம், குற்றம் எங்கு இழைக்கப்படுகிறதோ அது குற்றம் என்று சொல்லுகின்ற ஒரு தன்மையும் இருக்க வேண்டும். அது ஊடகவியலாளருக்கு இருக்க வேண்டிய ஒரு தன்மை. அந்த தமிழ் பற்று அந்த பதவியிலே இருந்ததனால் உங்களுக்கு அந்த உணர்வுபூர்வமான அந்த உணர்வு ஏற்படுகிறது. நிச்சயமாக நீங்கள் சொல்வது அத்தனையும் சாசுவதமானது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தமிழ் சபையின் முதலாவது பணிப்பாளர் KS நடராஜா அவர்கள் ஒரு தமிழ் அறிஞர். எங்கள் முதன்மையான அறிவிப்பாளர்களில் ஒருவரான சோவண்ணா நடராஜன் அவர்கள், அவர் நவாலியூர் சோமசுந்தர புலவர் அவர்களின் புதல்வர். அவருக்குரிய தகுதி அந்த ஒலிபரப்பு நிறுவனத்துக்கே தேவையில்லை, அந்த அளவுக்கு அதிகமான தகுதி. அப்படியானவர்கள் கோலோச்சிய அந்த நிலையத்திலே பல நிகழ்ச்சிகள் வடிவமைப்பு செய்யப்பட்டு வழங்கப்பட்டது போல பல்வேறு வகையான ஒலிபரப்பு அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. அதை நாங்கள் இந்த ஒலிபரப்புத்துறை ஒரு நூற்றாண்டை எட்டியுள்ள வேளையிலே மிக நன்றாக நினைத்து கொள்ள வேண்டும். எங்கள் ஒலிபரப்பாளர்கள், எங்கள் அறிவிப்பாளர்கள், எங்கள் முன்னோடிகள் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே புகழுக்காகவும் அல்லது பணத்திற்காகவும் சுருக்கமாக தேடல் ஏதும் செய்யாமல், ஆராய்ச்சிகள் எதுவும் மேற்கொள்ளாமல், எந்த விதமான அர்ப்பண சிந்தனையும் இல்லாமல், அதாவது broadcasting is meant for dedicated people, அர்ப்பண சிந்தனை இல்லாமல் நாங்கள் புகழுக்காகவும் பணத்திற்காகவும், அது கூட விரைந்து புகழ் பெற வேண்டும், விரைந்து பணம் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலும் செயற்பட்டு வந்தால் எவ்வாறு ஒலிபரப்பு அந்த பழம் சிறப்பினை பெற்றுக்கொள்ள முடியும்? அனுபவம் வாய்ந்த ஒரு மூத்த ஊடகவியலாளர், ஒலிபரப்புத்துறையிலே நீங்கள் ஒரு துரோணாச்சாரியார், எங்கள் அனைவருக்குமே ஒரு துரோணாச்சாரியார். உங்களிடம் பல கேள்வி கேட்க வேண்டும். நீங்கள் வாழ்ந்த காலத்திலே உங்களுக்கு பிடித்த ஒலிபரப்பாளர் அல்லது ஒளிபரப்பாளர் யாரை சொல்லுவீர்கள்? நான் வாழ்ந்த காலத்திலே என்று குறிப்பிடும் பொழுது எனது ஆரம்ப காலத்தை என்னை நேர்காணல் செய்தார்கள்
கலாநிதி KS நடராஜா, ஜிம்மி பரூச்சா என்ற ஆசிய ஆங்கில ஒலிபரப்பு ஜாம்பவான் என்னை பெரியவர்கள் நேர்காணல் செய்தார்கள், என்னை அவர்கள் தெரிவு செய்தார்கள். அவர்கள் என்னை கேட்ட கேள்வியைத்தான் நீங்கள் இப்பொழுது கேட்கின்றீர்கள். நான் ஜிம்மி பரூச்சா, KS நடராஜா இருவரையும் உங்களில் நான் காணுகின்றேன். அவர்கள் கேட்டார்கள், உமக்கு பிடித்த அறிவிப்பாளர் யார் என்று. நான் கூறினேன், எனக்கு பிடித்த அறிவிப்பாளர் சி நடராஜ சிவம் என்று நான் கூறினேன். ஜிம்மி பரூச்சா முகத்தை இப்படி பார்த்து என்னை கேட்டார், ஏன் உமக்கு SP மயில்வாகனனை பிடிக்காதா என்று கேட்டார். நான் அதற்கு கூறிய மறுமொழி, SP மயில்வாகனன் வர்த்தக சேவையின் பிதாவாக விளங்குகிறார், அவர் உலக புகழ்பெற்றவராக விளங்குகிறார். ஆனால் அறிவிப்பாளராக இருந்து கொண்டு ஒரு சிறந்த கலைஞனாக, சிறந்த நாடக நடிகனாக அவர் நடித்தால் சிவாஜி கணேசன் போல் எனக்கு தென்படும். அப்படிப்பட்ட ஒரு கலைஞன், ஒலிபரப்பு என்பது யாருக்கு சாசுவதமாகும்? ஒலிபரப்பு கலைஞனுக்கு. ஒலிபரப்பாளர் ஒருவர் கலையகத்திலே அடுத்ததாக பாலும் பழமும் என்ற படத்தில் TM சௌந்தரராஜன் பாடிய பாடல், இந்த பாடலை கேட்கிறார்கள் என்று சொல்பவர் அறிவிப்பாளர் அல்லர். அவருக்கு அறிவிப்பு துறையை விடுத்து வேறு பல கலை அம்சங்கள் பாலாயமாக அமைய வேண்டும். பல ஒலிபரப்பு கலைஞர்கள் அவ்வாறு தான் இருந்திருக்கின்றார்கள். ஆகவேதான் இவரை ஒரு நடிகர் என்ற முறையிலே, ஒலிபரப்பு கலைஞராக இவர் விளங்குகின்றார் என்ற முறையிலே சி நடராஜசிவம் என்று நாங்கள் குறிப்பிட்ட பொழுது, எனது தகுதி என்ன, எனது ரசனை என்ன என்பதை ஜிம்மி பரூச்சா கண்டுகொண்டாரோ என்னவோ, கலாநிதி KS நடராஜா அவர்கள் மதிப்பீடு செய்து ஒரு புன்னகையோடு எனக்கு தனது அங்கீகாரத்தை அவர் மறைமுகமாக அங்கு வழங்கினார். சரி, இப்பொழுது உங்களுக்கு பிடித்தது, உங்களுக்கு முன்னோடியாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மூத்த ஒலிபரப்பாளரை நீங்கள் சொன்னீர்கள். சமகாலத்திலே உங்களோடு பயணித்த ஒளிபரப்பாளர்களிலே உங்களுடைய மனம் கவர்ந்தவர் யார்? ஒலிபரப்பாளர் என்ற முறையில் ஒளிபரப்பாளர் இரண்டு முறை ஒளிபரப்பாளர்கள். ஒலிபரப்பாளர் என்ற முறையிலே என்னை வெகுவாக கவர்ந்தவர், அவரும் ஒரு ஒலிபரப்பு கலைஞர், நல்ல பாடகர், SK பரராஜசிங்கம் அவர்கள் என்னை மிகவும் நன்றாக கவர்ந்தவர். இலங்கை ஒளிபரப்பு நிறுவனமான ITN-இல் நான் ஆரம்பத்திலே பணி செய்து வந்தேன். தெரிவு செய்யப்பட்டேன் ITN-க்கு. அங்கே நான் முதலில் பார்த்தவர், செய்திகளை வாசித்தவர் எரிக் பெர்னாண்டோ அவர்கள். அவர் பின்னர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே பணிப்பாளர் நாயகமாக பதவியேற்றவர். எரிக் பெர்னாண்டோ என்னை கவர்ந்த ஒரு சிறந்த ஆங்கில செய்தி வாசிப்பாளர். அவரிடம் நான் கேட்டேன், நான் போய் கவனித்து கொண்டிருந்தேன், அவர் எப்பொழுது செய்தி வாசிக்கிறார் என்று நான் கவனித்து கொண்டிருந்தேன், அதை நான் கிரகித்து கொண்டேன். வெளியே வந்த பின்னர் நான் அவரிடம் கேட்டேன், எரிக், ஐ நோ ஹிம், அவரோட நான் ஆங்கில சேவையில் நான் வேலை செய்கிறேன், நான் இயக்குதல் ஓவியாளராக. எரிக், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல அவர் சொன்னார், மேத்தி, யூ ஆர் ஏ ரேடியோ நியூஸ் ரீடர், யூ கேன் ரீட் இட், only thing is before you start the TV Tamil news reading, you go and wash your teeth and come என்று சொல்லி. காரணம் என்னவென்றால், நான் யாழ்ப்பாணத்திலே பிறந்தவன். நான் 5-6 வயதில் இருக்கும் பொழுதே மூத்தவர்கள் எனக்கு வெத்தலை மடித்து தருவார்கள். நான் வெத்தலை பாக்கு சாப்பிடுவேன், சுண்ணாம்பு பூசி சாப்பிடுவேன். பல்லில் சற்று கரை இருந்தது. மதி, யூ ஹேட் டு க்ளீன் யுவர் டீத் அண்ட் கம் என்று. நான் அடுத்த நாளே பம்பலப்பட்டியில் உள்ள ஒரு டென்டிஸ்டிடம் சென்று பல்லை கழுவிய பின்னர் தான் அடுத்த வாரம் நான் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பேன். அன்று நீங்கள் விட்ட வெத்தலை போடுகின்ற பழக்கம் இன்னும் நீங்கள் இல்லை? நான் வெத்தலை புகை போடுவதில்லை, நான் புகைப்பிடிப்பதில்லை. ஒரு காலத்திலே புகைப்பிடித்து வந்தேன். ஐகோனஸ் பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற பொழுது நான் அக்ரிகல்ச்சர், டிப்ளமா இன் அக்ரிகல்ச்சர், நண்பர்களோடு ஒரு 4 பேக்கெட் கையிலே இருக்கும் அந்த காலத்தில். என்ன அதால் மலிவான சிகரெட் வந்து அதை நான் விடுத்து மது அருந்துவதில்லை. ஒலிபரப்பாளர்கள், கலைஞர்கள், அவர்கள் பலவீனமானவர்கள், வீக்னஸ் உடையவர்கள் என்று சொல்லுவார்கள்.
அப்படியான ஒலிபரப்பாளர்கள் எங்கள் மத்தியிலே இருந்து ஒலிபரப்புக்கு பங்கம் விளைவித்திருக்கிறார்கள். ஒரு காலத்திலே இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே பணி செய்கின்ற இளைஞர் யுவதிகளை திருமணம் செய்வது கூட பலர் முன்வராத நிலை ஒன்று இருந்தது. காரணம் என்ன? காலம் இருந்தது. ஒலிபரப்பு துறையில் மட்டுமல்ல, ஊடகத்துறையிலே இருந்தவர்களை திருமணம் செய்ய முன்வராத காலம் பல காலம் இருந்தது. தனியே நாங்கள் அதை ஒலிபரப்பு துறைக்குள்ளே, இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்துக்குள்ளே மட்டுப்படுத்தக்கூடாது. நீங்கள் கூறுவது சரி. ஏனென்றால் ஒலிபரப்பு துறையிலே ஊடகத்துறையிலே உள்ளவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நேர்கள் மனம் கவர்ந்தவர்களாக இருப்பார்கள். அதனால் அந்த ஒரு பின்னணி இருந்தது. ஆம் ஆம். அவர்களுக்கு அதை மீறி கட்டுப்பாடு ஒழுக்க விதிகளோடு சமுதாயத்திலே அந்த மதிப்பை கட்டி காக்க வேண்டும். ஒலிபரப்பாளர்கள் தகுந்த முறையிலே வெளியிலே செல்கின்ற பொழுது தமது ஆடை அணிகளிலும் கூட கவனம் செலுத்த வேண்டும் என்று எமது முன்னோடிகள் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். அதை சரியாக கடைபிடித்து நல்ல பெயர் பெற்றவர்களில் நானும் ஒருவன் என்று சொன்னால் எந்த ஒலிபரப்பாளருமே மறக்க மாட்டார். இல்ல, சந்தோஷம். அதை தைரியமாக சொல்வதற்கு பல பேர் முன் வர மாட்டார்கள். முன் வருகிறார்கள் என்று சொன்னால் அது உண்மைதான் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே ஒரு கேள்வி, உங்களுடைய அந்த ஊடக பயணத்திலே ஒலிபரப்பாளராக இருந்த காலகட்டத்திலே அல்லது பணிப்பாளராக இருந்த காலகட்டத்திலே நீங்கள் எதிர்நோக்கிய இன்னுமே மறக்க முடியாத சவால் அல்லது சவால்கள் என்னவென்று சொல்லுவீர்கள்? ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே ராகேஷ் சர்மா நான் இயக்குதல் உதவியாளராக சமய இயக்குதல் உதவியாளராக சேர்ந்து கொண்டேன் 1971ஆம் ஆண்டு. அதன் பின்னர் ஒரு உத்தியோகபூர்வமான வானொலி கலைஞனாக தெரிவு செய்யப்பட்டேன். அதை அடுத்து தேசிய சேவை அறிவிப்பாளராக, வர்த்தக சேவை அறிவிப்பாளராக பணியாற்றினேன். தொடர்ந்து செய்திகள் நடப்பு விவகார தயாரிப்பாளராக பணியாற்றினேன். அதை அடுத்து விவசாய கிராமிய நிகழ்ச்சிகளுக்கு, குறிப்பாக நாட்டுக்குத்து, நாடக மேடை பாடல்கள் போன்ற பாரம்பரிய நிகழ்ச்சிகளை நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் சென்று ஒளிப்பதிவு செய்து ஒளிபரப்புகின்ற ஒரு தயாரிப்பாளராக விளங்கினேன். அதை அடுத்து ஒரு செமி நிர்வாக உத்தியோகமான நிகழ்ச்சி அமைப்பாளராக நான் மாறினேன். அதை அடுத்து முழுமையான இயல் நாடக கட்டுப்பாட்டாளராக நான் பணியாற்றினேன். அதை அடுத்து தான் நான் தமிழ் சேவை பணிப்பாளராக வந்தேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் கூர்மையாக பதில் அளிப்பதானால் பல்வேறு சவால்களை நான் எதிர்நோக்கி வந்தேன். அதிலே ஒன்று 1994ஆம் ஆண்டிலே நான் தமிழ் சேவை பணிப்பாளராக நியமிக்கப்பட்ட பின்னர் எனக்கு எதிராக உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது மதியழகன் எந்த வகையிலும் தகுதி இல்லாதவர், அவர் அரசியல் செல்வ காரணமாக பதவிக்கு வந்திருக்கிறார், அவரது நியமனம் ரத்து செய்யப்பட வேண்டும், அந்த பதவி தனக்கே அளிக்கப்பட வேண்டும் என்று இசைத்துறை பணிப்பாளராக விளங்கிய திருமதி அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அவர்கள் வழக்கு தாக்கல் செய்தார்கள். அந்த வழக்கின் முடிவு சமரசமாக இருந்தது. அதாவது கோஆபரேஷன் மீண்டும் 6 மாதங்களுக்கு இடையில் விண்ணப்பங்களை கோரி புதிதாக நியமனம் செய்ய வேண்டும் என்று 6 மாதங்களுக்கு இடையில் இன்டர்வியூ நடந்தது. அதில் கூட கல்லிமான்கள் பேராசிரியர் எஸ் திரைநாதன் போன்றவர்கள் அமர்ந்திருந்த அந்த போர்டு மீண்டும் என்னை தெரிவு செய்தது. இதனால் வழக்கு தாக்கல் செய்த அந்த பெண்மணி மீண்டும் அடிப்படை மனித உரிமை மீறல் செய்யப்பட்டிருப்பதாக கூறி நீதிமன்றத்தை நாடினார். அந்த வழக்கு 3 வருடங்களாக சென்று கொண்டிருந்தது. அந்த வழக்கு அப்படியே நடந்து கொண்டிருக்க அதனால் உத்வேகம் பெற்ற நான் இன்னும் அதிகமான முறையிலே சிறப்பாக செயற்பட தகுதியினேன். எனக்கு தகுதியில்லை என்று தானே சொல்லுகிறீர்கள், இதோ என் தகுதியை நான் காட்டுகிறேன் என்று சொல்லி பல்வேறு நிகழ்ச்சிகளை வடிவமைத்தேன். கவிதை போட்டிகளை நடத்தினேன், சிறுகதை போட்டிகளை நடத்தினேன், நாடக போட்டிகளை நடத்தினேன். இலங்கை வரலாற்றிலேயே முதல் தடவையாக அதிக அளவில் பணப்பரிசுகளை வழங்கக்கூடிய ஒரு தகுதியை நான் வளர்த்து கொண்டேன் விளம்பரதாரர்களின் அனுசரணையுடன். புதிய ஒலிபரப்பாளர், குறிப்பாக 83இல் பாதிக்கப்பட்ட அந்த தமிழ் சேவைக்கு புதிய கிராஜுவேட்ஸ் பட்டதாரிகளை நான் நியமித்தேன்.
இந்த வழக்கு எனக்கு சாதகமாக முடியவில்லை. இரண்டாவது வழக்கு அந்த முடியாத காரணத்தினால் என்னை நிர்வாகம் கேட்டுக்கொண்டது, மதியழகன் ஒரு 10 நாளைக்கு நீங்கள் லீவில் சென்று வாருங்கள், நாங்கள் அனைத்தையும் பார்த்து கொள்கிறோம் என்று. நான் லீவில் சென்றேன். ஒரு 2 வாரங்களில் எனக்கு நியமனம் கிடைத்தது. பிரதி பணிப்பாளர் நாயகம் தமிழ், ஆங்கிலம், சிங்களம் ஆகிய சேவைகளுக்கு பிரதி பணிப்பாளர் நாயகமாக நான் நியமிக்கப்பட்டேன். அதைவிட புதிதாகவும் ஒரு யூனிட் கிரியேட் பண்ணப்பட்டது. அது நேஷனல் இன்டகிரேஷன் ப்ரோக்ராம் யூனிட், தேசிய ஒருங்கிணைப்பை வளர்த்து எடுப்பதற்கான ஒரு யூனிட். இது மிகுந்த பொறுப்புகளை கொண்டதாகும், அதிகாரங்களை கொண்டதாகும். சம்பளம் கூட 12,000 ரூபாய் பணிப்பாளராக அதிகமாக. உங்கள் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி இந்த நூற்றாண்டுடைய பெருமையை சொல்லுவதற்காகவும் அதே நேரத்திலே நீங்கள் வெளியிடுகின்ற ஒரு புத்தகம் சார்ந்ததாகவும் ஒரு நிகழ்ச்சி கொழும்பு தமிழ்ச்சங்கத்திலே செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிறது என்று நாங்கள் அறிந்தோம். அது சார்ந்த விடயங்களையும் பகிர்ந்து கொள்ள முடியுமா? நீங்கள் ராகேஷ் சர்மா இந்த கேள்வியை கேட்க வேண்டும் என்று எனக்குள்ள ஒரு ஆசை இருந்தது, ஆர்வம் இருந்தது. தமிழ்ச்சங்கம் பொதுவாக புதன்கிழமைகளில் ஒன்று கூடல், அறிவோர் ஒன்று கூடல் நிகழ்ச்சியை நடத்துவது வழமையாகும். இந்த தடவை என்னை அழைத்திருந்தார்கள். நான் சற்று யோசித்த பின்னர் எனது நேர கால வசதியை பொறுத்து ஆம் என்று சொன்னேன். அதற்கு ஒரு புதியவர், ஒலிபரப்புத் துறையோடு நேரடியாக சாராதவர் தலைமை வகித்தால், ஆனால் ஒலிபரப்பை நேசிப்பவர் தலைமை வகித்தால் நன்றாக இருக்கும் என்று சட்டத்தரணி KS ரத்னவேல் அவர்களை அமர்த்துமாறு நான் கேட்டுக்கொண்டேன். அவர்கள் அமர்த்தியிருக்கிறார்கள். அவரது தலைமையிலே இந்த நிகழ்வு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் குறிப்பிட்டீர்கள் மாலை 5 மணிக்கு இடம்பெறவிருக்கிறது. நான் அந்த நிகழ்வுக்கு தக்கோர்களை அழைத்து கொண்டிருக்கிறேன். ஒலிபரப்பாளர்கள் வருவார்கள். நாங்கள் குழுநிலை படம் எடுத்துக்கொள்ள விரும்புகின்றோம். இசைத்துறை சார்ந்தவர்களை நான் வரவழைத்திருக்கின்றேன். கொழும்பிலே இசைத்துறை சார்ந்த ஒலிபரப்பாளர்கள் 4-5 பேர் இருக்கிறார்கள். அத்தனை பேரும் அங்கே வருவார்கள். அவர்களிலே ஒருவர் இசை மேதை என போற்றப்படவில்லை, S. பத்மலிங்கம் அவர்கள், விரிவுரையாளர், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே, சிங்கப்பூர் இசைத்துறை கழகத்திலே கூட அவர் விரிவுரையாளர்களாக இருந்தவர். அத்தகையவர்களை நான் அழைத்திருக்கிறேன். அதற்கு புறம்பாக நேர்களை நான் அழைத்திருக்கிறேன். தமிழ்ச்சங்கம் தானாக அந்த அறிவோர் ஒன்று கூடலில் மதியழகன் பங்கு பற்றுவதற்கு வசதி இருக்காது என்ற காரணத்தினால், நேர அளவு போதாத காரணத்தினால், அவர்கள் மிக விசேடமாக செவ்வாய்க்கிழமை ஒரு விசேட சிறப்பு கலந்துரையாடல்களை நடத்த அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள். நாங்கள் ஹோல் புக் பண்ணவில்லை, நாங்கள் காசு கட்டவில்லை. அவர்கள் என்னை அழைத்து, இலங்கை ஒலிபரப்புத்துறை ஒரு 100 ஆண்டை எட்டியுள்ள வேளையிலே ஒரு மூத்த ஒலிபரப்பாளரின் பார்வையில் என்ற தலைப்பிலே என்னை பேச வைத்திருக்கிறார்கள். நான் வெறுமனே அங்கு சென்று ஒரு பிரசங்கம் செய்வதற்கு நான் விரும்பவில்லை. என்னால் செய்ய முடியும், பிரசங்கம் செய்ய முடியும், அப்படி நான் செய்ய விரும்பவில்லை. KS ரத்னவேல் சட்டத்தரணி அவர்கள் தலைமை தாங்க, எனது இளம் தலைமுறை ஒலிபரப்பாளர் தக்கீசன் சிவராஜா நெறியாள்கை செய்ய நான் அங்கே பேசப் போகிறேன். அது புதிய விதமாக அது இடம்பெறப்போகிறது. நாங்கள் வெறுமனே பேசிக் கொண்டிருந்தால் கேட்பவர்களுக்கு போரிங்காக இருக்கும். இந்த காலம் அந்த காலம் அல்ல. நீங்களே எனக்கு இந்த நிகழ்ச்சியை செய்வதற்கு முன்னால் என்னை நீங்கள் சரியாக நெறிப்படுத்தீர்கள். மதியழகன் சற்று ஆறுதலாக நின்று நிதானித்து பேச வல்லவர் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் நேர்களின் சார்பிலே நின்று நேர்களின் ரசனைக்கு உட்பட்டவாறு இந்த நிகழ்ச்சி செய்ய வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்திலே ராஜ்குமார் அவர்கள் தயாரிப்பாளர், நீங்கள்தான் இந்த நிகழ்ச்சியை செய்ய போகின்றீர்கள் என்று சொன்ன பொழுது நான் அதிக மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் உங்கள் திறமை, உங்கள் முதிர்ச்சி, உங்கள் பாரம்பரிய பக்க பலம் எல்லாம் அனைத்தும் நான் அறிவேன். உங்களின் மாமனார் என்று நான் நினைக்கிறேன் பேராசிரியர் நாவண்ணா சுப்பிரமணியம் அவர்கள் அங்கே கனடாவிலே இருக்கிறார்கள். அவரது துணைவியார் கௌசல்யா சுப்பிரமணியம் அவர்கள் என்னிலும் பார்க்க வயது கூடியவர்களாக இருந்தாலும் எனக்கு நண்பர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். நான் கற்றோரை துணை கொள்பவன். ஏதாவது தேவை என்றால் அவர்களுக்கு டெலிஃபோன் பண்ணி ஆலோசனை பெற்றுக்கொள்வேன். அப்படியானவர்கள்
எல்லோரும் இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அவர்கள் வருவார்கள். இந்த நிகழ்ச்சி மண்டபம் நிறைந்த அளவிலே நடைபெற்றாக வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இருக்கிறது. தமிழ் சேவையின் தலைவராக, தமிழ் சங்கத்தின் தலைவராக, நாங்கள் எப்பொழுதும் தமிழ் சேவை என்று பேசி தமிழ் சங்கத்தின் தலைவராக இருக்கிற திருமதி ராஜகுலேந்திரா அவர்கள் இதை ஒழுங்குபடுத்தியிருக்கிறார்கள் நினைக்கின்றேன். உங்கள் தாயாரை கூட நான் அழைத்திருக்கின்றேன், ஹேமா சண்முக சர்மா அவர்கள் நான் சைவ தமிழ் சேவை ஊடாக வளர்க்கப்பட வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு செயற்பட்ட வேளையிலே பெண்மணிகளின் பங்களிப்பு குறைவாக இருந்தது. நான் தேடி எடுத்த ஒரு ஆழத்து முத்து உங்கள் தாயார் ஹேமா சண்முக சர்மா அவர்கள் கூட அங்கே வரவிருக்கிறார்கள். முன்பிருந்து எனது பேச்சை அவர்கள் செய்யொடுப்பார்கள் என்பதை நினைக்கும் தோறும் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதை சொல்வதை சொல்லியாக வேண்டும். நிச்சயமாக. உண்மையாகவே வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு திரு VN மதியழகன் தோன்றுகின்ற அல்லது அவர் பேசுகின்ற அந்த பேச்சை கேட்பதற்கும் அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் தயாராக இருக்கின்ற அந்த மேடையை அலங்கரிக்க நாங்களும் வர வேண்டும். அந்த நிகழ்வை அலங்கரிக்க நாங்கள் எல்லோரும் செல்ல வேண்டும். எல்லோரும் வாருங்கள். அந்த காலத்து ஜாம்பவான்களை நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும். உங்கள் போன்றவர்களை நாங்கள் பார்ப்பது, பேசுவது எங்களுக்கு மிகவும் கிடைக்காமலே போயிருந்திருந்தது விழாகாலம். என்றால் பல பேர் நாட்டு பிரச்சனை காரணமாக வெளிநாடுகளுக்கு சென்று விட்டீர்கள். நீங்களெல்லாம் சென்றதன் காரணமாகத்தான் சரியான வழிநடத்தல் தமிழ் சமூகத்துக்கு ஒளிபரப்பு துறையிலும் வரவில்லை என்பதை இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர வேண்டும். நீங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய சந்ததியினர்களை பல பேரை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தை தவிர்த்து விடுவோம். அதை தாண்டி ஒலிபரப்பு துறையிலும் நீங்கள் இப்பொழுது பார்த்து வியந்து பார்க்கின்ற சில முக்கியமான நடைமுறைகள் அல்லது நிகழ்ச்சிகள் எதை நீங்கள் ஞாபகப்படுத்துக, எதை நீங்கள் சொல்லுவீர்கள்? நீங்கள் குறிப்பிட்ட அந்த பாரம்பரிய ஒலிபரப்பு நிறுவனமான இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், அதை அடுத்து வந்த இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம், ரூபவாகினி தொலைக்காட்சி என்பனவற்றுக்கு புறம்பாக நான் அவதானிக்கின்ற பொழுது தனியார் ஒளிபரப்பு நிறுவனங்கள், அது சக்தியாக இருந்தால் என்ன, வேறு ஒளிபரப்பு நிறுவனங்களாக இருந்தால் என்ன, மக்களை எவ்வாறு கவர்ந்து தமது நேர்களின் தொகையை கூட்டலாம் என்பதிலே அவை அதீதமாக அக்கறை செலுத்துகின்றன என்பதை அவற்றின் நிகழ்ச்சிகள் மூலம் என்னால் பூரணமாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. வாட் இஸ் த டியூட்டி ஆஃப் ஏ ப்ராட்காஸ்டர் என்று கேள்வி கேட்டால் பொதுவாக எத்தகைய பதிலை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள்? நல்ல நிகழ்ச்சிகளை தயாரித்து நேர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் நான் சொல்லுவேன், நல்ல நிகழ்ச்சிகளை தயாரித்து நேர்களுக்கு கொடுப்பது என்பது 2ஆம் பட்சம். நேர்களை வழிப்படுத்துவது, வடக்கையும் கிழக்கையும் தெற்கையும் மேற்கையும் இணைத்து சமூக உடன்பாடு ஒன்றை ஏற்படுத்தி, ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி, அவர்களுக்கு எத்தகைய நிகழ்ச்சிகள் தேவை, கல்வி, சுகாதாரம், எடுகேஷன், நான் ஃபார்மல் எடுகேஷன், ஃபார்மல் எடுகேஷன், பொருளாதாரம், அரசியல் என பல்வேறு வகைகளிலே திட்டமிட்டு அந்த நிகழ்ச்சிகளை ருசிகரமாக, ஆக்ரோஷமாக, ஆவேசமாக, உணர்ச்சிபூர்வமாக, வேகமாக, விவேகமாக நடத்துகின்ற ஒரு பண்பினை தனியார் ஒளிபரப்பு நிலையங்களிலே நான் காண்கின்றேன் என்று உங்களுக்கு நான் நிச்சயப்படுத்தி கூறுவேன். நான் இப்பொழுது உங்கள் முகத்திற்காக சொல்லவில்லை. நீங்கள் இப்பொழுது என்னை நேர்காணல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தில் பணியாற்றினீர்கள்? இல்லை. இலங்கை ரூபவாணி கூட்டுத்தாபனத்தில் பணியாற்றினீர்கள்? அங்கு எவ்வளவு காலம் பணியாற்றினீர்கள்? 2.5 வருடங்கள், 3 வருடங்கள் பணியாற்றினீர்கள். அங்கே பெற்ற அந்த அடிப்படை ஞானத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் இன்று சக்தி தொலைக்காட்சியிலே காலையில் உங்களை சந்தித்த பொழுது நீங்கள் பேசிய பேச்சுக்கள், சொன்ன வார்த்தைகள், எனது மனைவிக்கு நீங்கள் என்னை பற்றி சொல்லிக் கொடுத்த அந்த கணிப்பீடு என்பவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இளமையிலேயே இந்த ராகேஷ் சர்மா எவ்வளவு தூரம் முதிர்ச்சியை பெற்றிருக்கின்றார் என்பதை கண்டுகொண்டேன்.
இந்த தனியார் வானொலி நிலையங்களிலோ அல்லது தனியார் ஒளிபரப்பு நிலையங்களிலோ உங்களை போன்றவர்கள் அதிகமாக வளர்ந்து வர வேண்டும் என்று மூத்த ஒளிபரப்பாளராகிய நான், சொற்கோவாகிய நான், சொல்லாயன் ஆகிய நான் இறைவனை வேண்டுகின்றேன். இறைவன்தான் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். ஏனென்றால் பொதுவாக ஒளிபரப்பு நிலையங்களிலே அடிப்படை ஒலிபரப்பு விதிகளை அறிந்து நிகழ்ச்சிகளை தரமாக நடத்திய அந்த அனுபவத்தோடு அவர்களின் முன்னோடிகள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்ற அனுபவத்தோடு வளர்ந்து வருகின்றவர்கள் உயர் பதவிகளில் இருந்தால் அந்த ஒலிபரப்பு நிலையம் அல்லது அந்த ஒளிபரப்பு நிலையம் மிகச் சிறப்பாக இயங்கும். திடு திப்பென்று வெளியில் இருந்து ஆட்கள் அந்த இடத்திற்கு வந்து அமர்ந்தால் அவர்கள் எவ்வாறு வளர்ந்து வருகின்ற ஒளிபரப்பாளர்களுக்கு பயிற்சிகளை கொடுக்கலாம் என்று நான் உங்களை கேட்டால் நீங்கள் அதை மறுப்பீர்களா? மறுக்கவே முடியாது. முதலாவதாகவே நன்றி. உங்கள் போன்றவர்களிடமிருந்து ஒரு சந்தோஷமான வாழ்த்துக்களை பெறுவது என்பது என்னுடைய மிக சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்கிறது. மிக்க நன்றி. அந்த அன்புக்கும் அந்த ஒரு அங்கீகாரத்துக்கும் மிக்க நன்றி. யூ ஆர் வெல்கம். நீங்கள் அதற்கு மிக பொருத்தமானவர் என்பதை நான் பகிரங்கமாக என்னால் சொல்ல முடியும். அப்படியானவர்களை வைத்துத்தான் நான் கூட தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தேன். பல பேர் நீங்கள் அறிவீர்கள். நிச்சயமாக பல பேர் வாழ்த்தலாம். ஆனால் அந்த பதவியில் இருந்தவர்கள், அந்த கல்விமான்கள், அந்த உயர்நிலையில் இருந்தவர்கள் வாழ்த்துகின்ற பொழுதைத்தான் அதில் தான் நாங்கள் உண்மை இருப்பதாக நாங்கள் உணர்ந்து கொள்வோம். நன்றி திரு VN மதியழகன் அவர்களே. நீங்கள் என்னை அழகாக, அற்புதமாக, உன்னதமாக நேர்காணல் செய்வதற்காக நான் அதை சொல்லவில்லை. இல்லை, முகஸ்துதிக்காக சொல்லுவார் அல்ல. திரு VN மதியழகன் அவர்களே, நீங்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறீர்கள். அதிலே உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் வடித்திருக்கிறீர்கள். அது சார்ந்ததாகவும் ஒரு சில விடயங்களை சொல்லிவிட்டு நாங்கள் செல்லலாம். இது அடுத்த கேள்வி, நீங்கள் கேட்க வேண்டும் என்று எதிர்பார்த்த அடுத்த கேள்வி. அதற்கு தயாராக நான் வந்தேன். எனது சேமிப்பிலிருந்து, களஞ்சியத்திலிருந்து 2 புத்தகங்களை எடுத்து வந்தேன். 4 புத்தகங்களை ஒலிபரப்புத்துறை சார்ந்து நான் எழுதியிருக்கிறேன். VN மதியழகன் பேசுகிறேன் என்பன பதிவுகள், நந்தா புகழ்பெற்ற நாயகன் நடிகமணி VV வைரமுத்து, VN மதியழகன் சொல்லும் செய்திகள், அதை அடுத்து சொற்கோ VN மதியழகன் தமிழ் ஒலிபரப்பில் பொற்கால பதிவு என்ற நூல் வெளியிடப்பட்டது. அதிலே எனது ஆக்கங்கள், எனது நேர்முக வர்ணனைகள், எனது நடவடிக்கைகள் என்பன பொதுவாக இடம்பெற்றாலும் பேராசிரியர்கள், மீண்டும் கல்விமான்கள் என்பேன், கல்விமான்கள், அனுபவமுள்ள ஒலிபரப்பாளர்கள் எழுதிய கட்டுரைகளை அது தாங்கியிருக்கிறது. ராகேஷ் சர்மா அவர்களே, நீங்கள் இந்த விளம்பர இடைவேளையின் முன்னர் ஒன்று கூறினீர்கள். மூத்த ஒலிபரப்பாளரின் அந்த வாழ்த்து எனக்கு கிடைத்திருப்பதாக நீங்கள் கூறினீர்கள். அந்த மூத்த ஒலிபரப்பாளராகிய நான் எனது அனுபவ ஞானத்தை எதிர்கால சந்ததியினருக்கு வழங்க வேண்டும் என்ற நோக்கில்தான் இந்த புத்தகங்களை எழுதி வருகிறேன். இந்த புத்தகங்கள் 4ம் வெளியிட்டதால் நான் எந்த விதமான லாபத்தையும் சம்பாதிக்கவில்லை. ஆனால் எனது அனுபவம் எதிர்கால ஒளிபரப்பு சந்ததியினருக்கு இதன் மூலம் கிடைக்கிறது. ஒன்றே ஒன்று நினைவு என்னவென்றால், நீங்கள் ஒரு நூலை எழுதினால் அந்த நூல் மூலம் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் உங்கள் மறைவுக்கு பின்னரும். உண்மை. இந்த இடத்துல ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துவனும். பல பேர் ஒலிபரப்பாளர்களாக இருப்பார்கள், பல பேர் ஒளிபரப்பாளர்களாக இருப்பார்கள். ஆனால் எல்லோருமே எழுத்துத்துறையிலே சாதித்தவர்களாகவும் இருக்க மாட்டார்கள். முப்பரிமாணம் உங்களுக்கு இருக்கிறது. ஒலிபரப்புத்துறையிலும் அதே நேரத்திலே இந்த எழுத்துத்துறையிலும் உங்களுக்கு திறமை இருக்கிறது, சாதித்து காட்டிருக்கிறீர்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது பெருமிதமாக இருக்கிறது. ஆனால் எல்லாருக்கும் முடியாத ஒரு விடயம் என்பதனால் சாதித்து காட்டி உள்ளீர்கள் என்று கூறியதை நான் ஆதாரப்படுத்துகிறேன். எனது புகழை சொல்வதாக இருக்காது, ஆனால் நீங்கள் சாய்த்து காட்டுவதாக எனது வாயை கிளறி இருக்கிறீர்கள். அதாவது கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம், ரவி கனகசபை அவர்களின் தலைமையிலான அந்த கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் என்னை எழுத்தில் வாழ்நாள் சாதனையாளராக கணித்திருக்கிறது. ஒரு ஒலிபரப்பாளருக்கு ஒரு புதிய பரிமாணம் கிடைத்திருக்கிறது. அதற்கு காலமைத்தது நான் எழுதிய 4 புத்தகங்கள். அதிலே 2 மிக முக்கியமான நூல்களை, இந்த நூல் VN மதியழகன் சொல்லும் செய்திகள் என்ற நூல். இந்த நூல் செய்தி பரிவர்த்தனை சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் மொழி உச்சரிப்பு, எடிட்டிங், டிரான்ஸ்லேஷன்,
என சமநிலை பேணுதல் செய்தியிலே என்று பல்வேறு விடயங்களை அது கொண்டிருக்கிறது. இதன் தாரதமியத்தை அறிந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக கற்கைநெறி தலைவராக விளங்கிய பேராசிரியர் ரகுராம் அவர்களின் பரிந்துரையின் அடிப்படையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக செனட் இதை ஒரு ரெஃபரன்ஸ் புக் உசா துணை நூலாக வைத்திருக்கிறது, அங்கீகரித்திருக்கிறது. அது ஒரு ஒலிபரப்பாடு கிடைத்திருக்கக்கூடிய அதி கௌரவமாகும். இலங்கை ஒலிபரப்புத்துறை ஒரு நூற்றாண்டு எட்டியிருக்கையில் நான் எழுதிய நூல் மட்டும்தான் அத்தகைய ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கிறது என்பதை கூறி, இந்த நூல் உங்கள் கையில் இருக்க வேண்டும் என்ற அந்த பெரு நோக்கோடு எடுத்து வந்திருக்கிறேன். அதை நீங்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதை அடுத்து நான் குறிப்பிட்ட அந்த சொற்கோ விஎன் மதியழகன் என்ற இலங்கை ஒலிபரப்பில் பொற்கால பதிவு என்ற நூலை எடுத்து வந்திருக்கிறேன். இந்த நூலில் அடங்கியுள்ள விடயங்கள் என் புகழ் பாடுவது போல வெளிப்படையிலே தோன்றினாலும் உண்மையிலேயே என்ன நடக்கிறது என்றால், ஒரு ஒலிபரப்பாளர் எத்தகைய ஒரு கணிப்பினை பெற்றுக்கொள்ளலாம், ஒரு சொற்கோவாக தமிழ் ஒலியை கையாண்டு ஒரு சொற்கோவாக மக்கள் மனதிலே ஒரு சாம்ராஜ்யம் அமைத்து சிம்மாசனம் போட்டு குந்தியிருக்கலாம் அல்லது அமர்ந்திருக்கலாம், கம்பீரமாக வீற்றிருக்கலாம் என்று நாங்கள் சொல்லிக்கொள்வோம். அத்தகைய நூலாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. இந்த நூலை எனது எதிர்கால சந்ததிகளில் ஒருவரான உங்கள் வசம் இந்த இடத்திலே எங்கள் சக்தி நேர்கள் முன்பாக கையளிப்பதிலே நான் மிகவும் பெருமை அடைகின்றேன். இந்த நூலை நீங்கள் காலங்காலமாக பாதுகாத்து வர வேண்டும். ஒரு காலத்திலே நீங்கள் ஒலிபரப்பாளர்களுக்கு பயிற்சி கொடுக்கின்ற ஒரு அனுபவத்தை நீங்கள் ஈட்டியிருப்பீர்கள். உங்களை ஒலிபரப்பு நிலையங்கள் அழைக்கும். ஒலிபரப்பு நிலையங்கள் ஊடக நிறுவனங்கள் அழைத்து உங்களை பயிற்சி கொடுக்க கேட்டுக்கொள்வார்கள். அந்த வேளையிலே இந்த புத்தகத்தை நீங்கள் முழுமையாக வாசிக்காவிட்டாலும் தொட்டு சென்றால் போதுமானது. இதை முழுமையாக வாசிப்பது என்பது என்னுடைய கடமை. நன்றி சொற்கோ விஎன் மதியழகன் அவர்களே. அதே நேரத்தில் இன்னும் ஒரு படத்தையும் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினுடைய 100ஆண்டு கொண்டாட்டத்தின் போது எடுக்கப்பட்ட படம். இதிலே இருப்பவர்கள் அனைவருமே மிக முக்கியமானவர்கள் ஒலிபரப்பு துறையிலே. பல பேரை நாங்கள் சொல்லலாம், ஆனால் சொன்னால் மற்ற பேர்களை சொல்ல முடியாமல் போகிறது என்ற ஒரு ஏக்கம் எங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் ராகேஷ், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன மா அதிபர், பணிப்பாளர் நாயகம், பிரதி பணிப்பாளர் நாயகம், தமிழ் சேவை பணிப்பாளர் உட்பட கனடாவில் இருந்து விசேடமாக அழைக்கப்பட்டிருந்த கலாசார அமைச்சினால் அழைக்கப்பட்டிருந்த நான், எனது உற்ற நண்பர் பி விக்னேஸ்வரன் ஆகியோரும் இந்த படத்திலே காணப்படுகிறார்கள். அதே நேரத்திலே இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தினுடைய தமிழ் சேவை தலைவராக இருந்தவர் விக்னேஸ்வரன் அவர்கள், திரு எஸ் விஸ்வநாதன் அவர்கள், இவர்கள் எல்லோருமே இந்த இடத்திலே இருந்தார்கள். BH அப்துல் ஹமீத் அவர்கள், இதெல்லாம் இவர்கள் எல்லாம் எங்கள் நாட்டினுடைய சொத்துக்கள். இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், கட்டாயமாகவே தமிழ் சமூகம் போற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒலிபரப்பு துறையிலே அல்லது ஒளிபரப்பு துறையிலே இருந்த ஜாம்பவான்கள். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் என்பது எங்களுடைய தாய் ஊடகமாக நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அந்த இடத்தினாலே உருவாக்கப்பட்டவர்கள் அனைவருமே நாங்கள் மதிக்க வேண்டிய, எப்பொழுதுமே பின்பற்ற வேண்டிய முன்னோடிகள். அதை உங்கள் வாயிலாக நீங்கள் இளம் தலைமுறை ஒலிபரப்பாளர் என்று இன்னும் நான் சொல்லிக் கொண்டிருக்க மாட்டேன். நீங்கள் ஒரு கட்டத்தை தாண்டி இருக்கிறீர்கள். நீங்கள் அதை கூறுகின்ற பொழுது எமது பாரம்பரிய ஒலிபரப்பின் மீது நீங்கள் எவ்வளவு தூரம் உங்கள் பார்வையை செலுத்தி இருக்கின்றீர்கள் என்பதை என்னால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இந்த இடத்திலே ஒரு புதிய ஒலிபரப்பாளர் இருந்திருந்தால் இவர்களின் பெயர்களை கூட சொல்லுவதற்கு அவர்கள் தெரிந்திருக்காது. சில வேளை என்னை கேட்டிருக்கலாம், நீங்கள் கூறுங்கள் பார்க்கலாம் என்று என்னை கேட்டிருக்கக்கூடும். அப்படித்தான் இப்பொழுது நேர்முகங்கள் இடம்பெற்று வருகின்றன. ஒரு பிரமுகரை அழைத்து வந்து அவரை புகழ்ந்து பாராட்டி அறிமுகம் செய்த பின்னர் அவர் கேட்பார், அது இலங்கையில் மாத்திரமல்ல வெளிநாடுகளிலும் இடம்பெறுகிறது, அவரை இனி இல்லை என்று பாராட்டிவிட்டு
ஒரு கேள்வியை தொடுப்பார். முதலாவது கேள்வி, எங்கே உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை செய்யுங்கள் பார்க்கலாம். அப்படித்தான் எங்களுடைய ஊடகம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த இடத்திலே உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கிறது. திரு VN மதிலகன் அவர்கள் இங்கு கலிகத்துக்கு வருகை தந்து தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டு தன்னோடு பணியாற்றியவர்கள் எல்லாம் ஞாபகப்படுத்தி தாய் வானொலியையும் ஞாபகப்படுத்தி அந்த காலத்தில் அவர்கள் படைத்த முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாம் ஞாபகப்படுத்தி செல்லுகின்ற பொழுது எவ்வளவு தூரம் நாங்கள் இழந்திருக்கிறோம் இந்த சந்தோஷத்தை உணர்ந்து கொள்வதற்கு என்று நாங்கள் எண்ண தோன்றுகிறது. நீங்கள் எல்லாம் இலங்கையில் இருந்திருந்தால் இன்னும் எத்தனையோ மடங்கு தமிழ் சமூகம் எத்தனையோ வளர்ச்சி பாதையிலேயே சென்றிருக்கும். ஊடகத்துறையிலே ஏதோ ஒரு காரணங்கள் காரணமாக உங்கள் போன்றவர்கள் நாட்டை விட்டு செல்ல வேண்டிய காரணம் வந்ததனால்தான் இங்கு அந்த ஒரு பற்றாக்குறை வந்தது. அதனால் நீங்கள் சொன்னது போல் சில நேரத்திலே திடீரென முளைத்தவர்கள் எல்லாம் தலைவர்களாக வருகின்ற பொழுது சரியான ஒரு வழிப்படுத்தல் இருக்கவில்லை. இன்னும் 1 நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கிறது. திரு VN மதிலகன் அவர்களே, ஒரு சில வார்த்தைகளை நேயர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்தமைக்கு. 100 ஆண்டு கொண்டாட்டத்திலே வந்து ஜனாதிபதி அவர்களின் கரங்களினால் ஒரு விருதினை பெற்றுக்கொள்கின்ற வாய்ப்பு இருந்தது. ஆனால் அந்த வாய்ப்பு அற்றுப்போய்விட்டது இந்த பேரிடர் காரணமாக. ஆனால் அதை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் நாங்கள் வந்த பின்னர் நேரடியாக ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே நாங்கள் கேக் வெட்டி எங்கள் கொண்டாட்டத்தை நாங்கள் அமர்க்களமாக நடத்தினோம். அது மகிழ்ச்சிகரமாக இருந்தது. ஒலிபரப்பாளரை சந்திக்கக்கூடியதாக இருந்தது. அது போதுமானது. அதற்கு அடுத்தபடியாக யாழ் FM இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் யாழ் FM கட்டுப்பாட்டாளர் முருகேச ரவீந்திரன் அவர்கள் என்னை அழைத்து ஒரு நேர்காணல் செய்திருந்தார்கள். அந்த நேர்காணல் ஃபேஸ்புக்கிலே இப்பொழுது உலா வந்து கொண்டிருக்கிறது. அதை அடுத்து தேசிய ஒளிபரப்பு நிறுவனம் போலாக வளர்ச்சி அடைந்த சக்தி தொலைக்காட்சி என்னை அழைத்து, ராஜ்குமார் அவர்கள் என்னை அழைத்தார்கள், வருமாறு கூறினார்கள். நீங்கள் நேர்முகம் செய்வீர்கள் என்று அவர்கள் கூறினார்கள். நான் மகிழ்ச்சியோடு வந்தேன். இந்த நிகழ்ச்சி உற்சாகமாக ஊக்கம் தருவதாக, ஊக்கம் என்றால் எனக்கும் ஊக்கம் தருவதாக இருந்தது என்று கூறி நான் விடைபெற விரும்புகின்றேன். ராகேஷ் சர்மா அவர்களே, நன்றி. நன்றி திரு VN மதிலகன் அவர்களே, உங்களை அழைத்ததற்கு நாங்கள் பெருமை கொள்கிறோம். நன்றி. இந்த அளவோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் ராகேஷ் சர்மா. நன்றி, வணக்கம்.